தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/3/2015 செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 7:12 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். கந்தனை வழிபட்டால் கவலைகள் தீரும், குகனை வழிபட்டால் குறைகள் அகலும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, சோகங்களை போக்கும் ராகங்கள் பற்றி சொல்லப் போகின்றேன். ஒருத்தருக்கு மனச்சோர்வு ரொம்ப இருக்குது அப்படின்னா இசை கேட்டால் அவருக்கு அதிலிருந்து லயிக்கின்ற பொழுது அந்த சோர்வு அகலும். இரவு நேரத்திலே சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல மியூசிக் மட்டும் வச்சு கேட்பாங்க. நாதஸ்வர இசை இருக்கிறது, அதை வாங்கி கேசட்டாகவோ அல்லது சிடியாகவோ போட்டு அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். பெருமைக்குரிய குன்றக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வயலின் அழகாக வாசிப்பார். வாயால் பேசுவதை அவர் வயலினால் பேசினார். இப்போ இந்த ராகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ராகங்களும் எதற்கு உபயோகப்படுகிறது. கல்யாணம்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல நாதஸ்வரத்துக்கும் மேளத்துக்கும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது மங்கள ஓசை கேட்க வேண்டும் ஒரு இல்லத்திலே. எனவே தான் அவர்கள் முதலிலே அவர்கள் கல்யாணம் பேசி முடித்தவுடனே நாதஸ்வரம் மேளத்துக்கு சொல்லிவிடுவார்கள். அந்த நாதஸ்வரக்காரரு விதவிதமான ராகத்தில் வாசிப்பார். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ராகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறது அவர் தெரிந்து வைத்து கொண்டிருப்பார். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். பொதுவாக ஒரு கல்யாண வீடு அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்பு நடக்கின்ற பொழுது கல்யாணி ராகம் பாட வேண்டும். கல்யாணி ராகத்திலே தான் அவர்கள் வாசிக்க வேண்டுமாம் நாதஸ்வர கலைஞர்கள். அப்படி வாசிக்கிற பொழுது மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறும். அதே போல் மாப்பிள்ளை புறப்படுகின்ற பொழுது சங்கராபரண ராகத்திலே அவர்கள் வாசிக்க வேண்டும். மாப்பிள்ளை ஊர்வலத்திலே வருகின்ற பொழுது தோடி, காம்போதி போன்ற ராகங்களிலே அவர்கள் வாசிக்க வேண்டும். திருமண கூட்டத்திலே கரகரப்பிரியா ராகம், திருமணத்துக்காக வந்து மக்களெல்லாம் கூட்டமாக உட்கார்ந்திருக்கின்ற பொழுது அவர்கள் பாடிக்கொண்டிருக்க வேண்டியது கரகரப்பிரியா ராகமாக இருக்க வேண்டும். திருமணம் நடக்கின்ற, அதாவது நிச்சயதார்த்தம் நடக்கின்ற பொழுது கனடா ராகம், அடானா ராகம், பிலகரி ராகமெல்லாம் செய்யலாம். நிச்சயதார்த்தம் நடக்கின்ற பொழுது அந்த ராகத்தை தான் வாசிக்க வேண்டுமாம். முகூர்த்தத்திற்கு முன்னாலே, தாலி கட்டுவதற்கு முன்னாலே தன்யாசி, நாராயணி என்ற ராகங்களை வாசிக்க வேண்டும். முகூர்த்தம் நடக்கின்ற பொழுது நாட்டை குறிச்சிங்கிற ராகத்தை வாசிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தாலி கட்டுகின்ற சமயத்தில் ஆனந்த பைரவி ராகம் வாசிக்க வேண்டும். ஆனந்தமாக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றுதான் ஆனந்த பைரவியை வாசிப்பார்கள். இப்படியெல்லாம் ராகத்திலே கூட பல வகைகளை கையாண்டு நமது தமிழர்களெல்லாம் மிக சிறப்பாக வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்று சொல்லுவார் கண்ணதாசன். பொதுவாக இசைக்கு மயங்காதார் யாருமே இல்லை. பெருமைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ஒரு சிறப்பான படம் தில்லானா மோகனாம்பாள் என்ற படம். அந்த படத்திலே நாதஸ்வர கலைஞராக வருகின்ற பொழுது ஒரு பாடல் பாடுவார். எங்கள் ஊருக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு திருமண விழாவிற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் காரை விட்டு இறங்கி அந்த வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது அங்கே இருந்த நாதஸ்வர கலைஞர் நலந்தானா நலந்தானா என்று அவருக்கே வாசித்து காட்டினார். உடனே சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பார்த்து, நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். ஒலி மூலமாகவே நம்முடைய கருத்தை உணர்த்துகின்ற ஆற்றல் இந்த நாதஸ்வரத்திற்கு உண்டு. ஆகையினாலே தான் இந்த நாதஸ்வரம் வாசிக்கின்ற பொழுது எந்த நேரத்தில் எந்த ராகம் வாசித்தால் அவர்களுக்கு நல்லது என்பதை அறிந்து முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். தாலி கட்டுகின்ற நேரத்திலே ஆனந்த பைரவி என்ற ராகம். இந்த ராகங்கள் எல்லாம் நம்முடைய சோகங்களை போக்குகின்றன. இன்றைக்கு விஞ்ஞானம் ஒரு புதுமையை கண்டுபிடித்திருக்கின்றது. என்ன என்றால், நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட ஏதேனும் ஒரு இசையிலே மயங்கி இருந்தால் அந்த நோய் குணமாகி விடுகின்றது. இரத்த அழுத்தம், மன அழுத்தத்தில் இருப்பவர்களெல்லாம், மன அழுத்தம் மிக்கவர்களெல்லாம் படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இனிய ஒலி இருந்தால் அதிலே லயித்திருக்கின்ற பொழுது அந்த இரத்த அழுத்தம் மாறிவிடும், மன அழுத்தமெல்லாம் ஓடிவிடும் என்று சொல்கின்றார்கள். எனவே சோகங்களை போக்கும் ராகங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பிருக்கும் பொழுது அதிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சியை காணுங்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அலைகடலை தாண்டி வரும் தகவல் ஆச்சரியப்பட வைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி கூடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். ரிஷபராசினியர்களே, கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலை தீருகின்ற நாள் இந்த நாள். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு திகைக்கவும் வைக்கும், தித்திக்கவும் வைக்கும். 12ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். எனவே பணத்தேவைகள் பூர்த்தியானாலும் கூட உடனுக்குடன் விரயமும் ஆகலாம். எனவே இந்த நாளில் உங்களுக்கு இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள ஏதேனும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுங்கள்.
மிதுனராசினியர்களே, சங்கடங்கள் தீர சடங்குகளில் நம்பிக்கை வைக்கின்ற நாள் இந்த நாள். சாமர்த்தியமாக பேசி நீங்கள் சமாளிப்பீர்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். குழந்தைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. கொள்கை பிடிப்பை ஒரு சில சமயங்களில் தளர்த்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். கடகராசினியர்களே, திடீர் பயணத்தால் திகைக்க வைக்கின்ற நாள் இந்த நாள். நண்பர்கள் உங்களை இங்கு கூட்டிச் செல்ல வேண்டும், வாருங்கள் என்று திடீரென வந்து அழைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வருமானத்திற்கும் அது வழிவகுக்கலாம். திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடலாம். குருவின் பலம் நன்றாக இருப்பதால் குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பயணத்தால் இனிய பலன்கள் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூல தகவல் வந்து சேரும். சிம்மராசினியர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். இன்றைக்கு காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சூரியன் 8இல் மறைந்திருக்கிறார். எனவே திடீரென இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் செய்யலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கும். கூட இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் கூட நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்கவர்கள் என்பதால் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு வந்து இணைவார்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் நடைபெறப் போகிறது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். கூட இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் தவிர்க்காமல் இருந்தால் பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அரசு வழி தொல்லைகளுக்கு ஒரு சிலர் ஆட்பட நேரிடும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற இந்த நாளில் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களே, வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலும் உங்களுக்கு ஆர்வம் கூடும். இன்றைக்கு 2ஆம் இடத்திலே சனி, 10ஆம் இடத்திலே குரு. 10லே குரு வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் கூட பதவி மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இருக்கும் இடத்தில் உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கின்றதே, மேலதிகாரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கிறதே என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் கந்தப்பெருமானை வழிபட்டால் உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசினியர்களே, வக்ரச்சனையின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் என்று பாசம் மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நேசம் மிகுந்தவர்கள் உங்களுக்கு நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. வீடு வாங்கும் முயற்சி அல்லது கட்டு முயற்சியில் நீங்கள் சிந்தனையை செலுத்துவீர்கள். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த தொல்லைகள் இப்பொழுது அகலும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்படும் நாள். நேற்று ஒரு பணியை மற்றவரிடம் ஒப்படைத்திருப்பீர்கள். அது முடிவடையாமல் உங்களுக்கு மனக்கலக்கத்தை உருவாக்கலாம். என்ன இருந்தாலும் நீங்களே அதை இன்றைக்கு மேற்கொண்டு செய்யும் வாய்ப்புத்தான் உருவாகப் போகின்றது. திடீர் இடமாற்றங்கள் சஞ்சலத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அவர்களின் பகைகளை வளர்த்து கொண்டால் பாதிப்புகளுக்கு ஆளாக நேரிடும். 12ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். 7ரை சனியில் விரயச்சனியின் ஆதிக்கம். எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதற்காக கவலைப்பட வேண்டாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுங்கள். விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மகர ராசினியர்களே, பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். இன்றைக்கு பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சாமர்த்தியமாக பேசி சாதனை படைக்கின்ற நாள். இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல சாதனை ஒன்றை படைக்கப் போகின்றீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. சனியின் பலம் மேலோங்கி இருக்கும். இன்றைக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். குருவின் பார்வை அந்த சனியின் மீது, அதாவது ராசிநாதன் மீது பதிவதால் மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும். மீனராசினியர்களே, பிற இனத்தாரால் பெருமை வந்து சேருகின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் ஒரு சிலருக்கு உதிரி வருமானங்கள் கூட கிடைக்கலாம். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.